ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல இந்த வானதியோட தொல்லையிலிருந்து தப்பிக்க முடியாம இங்க பாண்டி நம்ம பல்லவெல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நைட்ல வானதி வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டல்ல இருந்து வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. வானதி சரி இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், உனக்கும் பாரு புரோட்டாலாம் வாங்கி வச்சிருக்கோம், நீ போய் சாப்பிடு அப்படின்னு வானதியை சமைக்க விடாம பண்ணிடுறாங்க. ஸோ இதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா, சோழன், சேரன் இவங்கெல்லாம் மறுபடியும் அதே ஹோட்டலில் வந்து உக்காந்துக்கிட்டு, என்ன இப்படி பேசிட்ட, எப்படி அந்த 6 மாதத்துக்குள்ளே 25 லட்சமும் 30 பவுனும் பண்ண முடியும், எதுக்காக இப்படி பண்ணுன அப்படின்னு சோழனை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுனாங்க, நம்மளை பேசவே விடமாட்டிருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ண சொல்லாமல் இருந்திருந்தோம்னா இப்போ பாருங்கள் சந்தாவெல்லாம் பார்த்து பேசியிருக்கோம் இல்லையா, ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சென்னைக்கே கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம வானதி விடுறதா இல்லை, மறுநாள் காலையில் என்னடானா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டு முன்னாடி உட்காந்து கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க சமைக்க போகிறதுக்கு முன்னாடியே பீகார் போன நம்ம நிலா, சோழன், சேரன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பாடா வந்துட்டாங்க, எப்படியே இவளோட சமையலேருந்து தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடேசனும் வீட்டுக்குள்ளே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வானதி ஓவராக நான் தான் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், உங்களுக்காக சமைச்சேன் அப்படி இப்படின்னு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா வானதியை ஓட்டுன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறாப்புல. இவங்க சாப்பாட்டை சாப்பிடவே முடியல, 3 நேரமும் வச்சு கொன்னுவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து வானதியை கிண்டல் பண்ண, வானதி அங்கேருந்து கோச்சிக்கிட்டே வெளியில் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.